இதுல உங்க சக்கரவர்த்தியிலிருந்து சிவசக்தி யோகினி இது வந்து அடைந்த பயணம்ங்கிறது நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். நீங்களே நிறைய நம்ம நக்கீரன்ல பகிர்ந்திருக்கீங்க. இந்த பயணம்ங்கிறது எத்தனை வழிமிகுந்த ஒன்றாக இருந்தது? இது எப்படி நீங்க முதல்ல தான் ஒரு இடைப்பாலினரா நீங்க எப்படி உணர்ந்தீங்க? ஏன்னா பெரும்பாலும் திருநங்கை, இடைப்பாலினர் இவங்கெல்லாம் ஒண்ணுங்கிற புரிதல் தான் சமூகத்துல இருக்கு. இதுல வித்தியாசம் என்ன? நீங்க வந்த பயணம் என்ன கொஞ்சம் சொல்லுங்க. 34 ஆண்டு வழி. அதாவது இந்த கோலத்துல நான் இல்லைன்னா ஒரு அப்படியே ரோட்ல போய் நின்றுட்டு கத்தணும் போல அந்த மாதிரியான ஒரு உணர்வு. ஏன்னா நான் ரோட்ல நடந்து போகும்போது என்னோட ஊர்ல வந்து கல்லை எடுத்து அடிப்பாங்க, மண்ணை தூக்கி போடுவாங்க, தண்ணி எடுத்து ஊற்றுவாங்க, பொட்டை உசு 9 என்ன ஒரு கொடுமையான வார்த்தைகள், என்ன ஒரு வலி மிகுந்த வார்த்தைகள் இந்த உலகத்துல இருக்கோ அது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன். அது எல்லாத்தையும் கடந்து வந்துட்டேன். இந்த 34 வருட போராட்டத்துக்கு என்னோட தாய் தந்தையருக்கு நான் கொடுத்த ஒரு அங்கீகாரம் அப்படின்னா இதுதான். ஏன்னா இந்தியாலேயே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் முதல்ல இடைலிங்க மனிதர்களை இடையினம் அப்படின்னு ஒரு பாலின அங்கீகாரம் கொடுத்து 3ஆம் பாலினத்துல திருநங்கை திருநம்பிக்கை பிறகு இடையினம் அப்படின்ற அங்கீகாரத்தை வந்து கொடுத்துருந்தாங்க. இது ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் நம்ம நக்கீரன்ல. பெரிய போராட்டத்துக்கு பிறகு இது உங்களுக்கு கிடைச்சது. அப்போ எனக்கு தோணுச்சு இடையினம் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆனா இன்டர்செக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வெறும் வந்து ஒரு இடையினம்ன்ற ஒரு வார்த்தைக்குள்ளார நம்ம முடிச்சிட முடியாது. ஏன்னா சில பேர் வந்து ஈருறுப்பு கொண்டு பிறப்பாங்க, சில பேர் வந்து ஜெனட்டிக்கலா வந்து ஃபீமேலா இருப்பாங்க, பயாலஜிக்கலி மேலா இருப்பாங்க, சில பேர் பயாலஜிக்கலி ஃபீமேலா இருப்பாங்க, ஜெனட்டிக்கலி மேலா இருப்பாங்க. அப்போ எதிர்காலத்துல வந்து அவங்க வந்து தங்களுக்கான பாலினத்தோட அங்கீகாரத்தோட வாழறதுக்கு என்ன பண்றது அப்படின்னு நான் யோசிக்கும் போதுதான் கெசட்ல வந்து எப்படி இருந்தாலும் அரசு இதழில் வெளிவந்தாதான் எதுவுமே ஒரு ஆவணப்படுத்தப்படும். அப்ப அதுக்கான எனது முயற்சி. ஏன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னாடி வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இடைப்பாலினம் அப்படின்னு ஒரு அங்கீகாரம் வந்து எனக்கு கொடுத்துருச்சு இந்தியாலேயே.